ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கஞ்சிக்கோடு கேரளாவில் இருக்க மலபார் ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அங்கே என்ன நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இவங்ககிட்ட ஏசி ஹாலும் இருக்குது, நார்மல் ஹாலும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே உள்ள வந்தோன்னே இந்த போர்டை மறக்காமல் பாருங்கள். இந்த போர்டில் தான் வந்து டுடே ஸ்பெஷல் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இவங்ககிட்ட சர்வ் பண்ணுறவங்ககிட்ட கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க. பட் அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இவங்ககிட்ட ப்ரைஸஸ் எல்லாமே ரீசனபிளாக இருக்குங்க, அஃபோர்டபுளாக தான் இருக்கும், ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. இவங்க வந்து வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் கொடுப்பாங்க. கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வாட்டர் பேர் வந்து பதிமுகம். கேரளாவில் மோஸ்ட் ஆஃப் இடத்துல இது கொடுப்பாங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. மறக்காமல் இதையும் ட்ரை பண்ணுங்கள். நார்மல் வாட்டர் குடிக்கிறதுக்கு பதிலாக இது ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் இவங்ககிட்ட ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தது பரோட்டா வித் பீஃப் மசாலா, அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூடயே இவங்க ஒரு கிரேவி தருவாங்க, அதுவும் நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. அப்புறம் பீஃபோட இது வந்து மசாலா வந்து சூப்பராக இருந்ததுங்க, நல்லா டெண்டரியாக ஜூஸியாக. அந்த பரோட்டாக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அந்த பீஃபை நீங்கள் சும்மா கூட சாப்பிட்லாம், தொட்டு சாப்பிட்றதுக்காக கூட சும்மா கூட சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த பீஃபோட ஃப்ளஷ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. பரோட்டாமே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் இந்த பீஃப் மசாலா வந்து ஸ்பைஸியாகவும் இருக்குங்க. ரொம்ப ஸ்பைசி கிடையாது, ஆனால் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல ஸ்பைஸியாக ரொம்ப டேஸ்டியராக இருக்குங்க. இந்த ரெண்டுமே, இந்த மசாலாவும் இந்த இவங்க கொடுத்த டிஃபால்ட்டாக கொடுக்குற கிரேவியும் சூப்பராக இருக்குங்க. அடுத்ததாக இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணது தந்தூரி. இந்த தந்தூரி கொண்டு வரும்போது இந்த பிளேட்டிங் சூப்பராக இருந்தது. இந்த பிளேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா புதினா போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு பொடி ஒன்று போட்டு கொடுத்துருப்பாங்க, அது அடிஷ்னல் டேஸ்ட் கொடுத்துச்சு. அப்புறம் இதுக்கு வந்து வர்றது வந்து மசாலா ஆனியனும் மின்ட் சட்னியும் கொடுத்துருவாங்க. இந்த தந்தூரி வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் கொஞ்சம் ஸ்பைசியாகவும் நல்லா இருந்ததுங்க. நல்லா உங்களுக்கு பீசஸே வந்து நல்லா டெண்டரியாக இருந்ததுங்க. இந்த ஐட்டத்தையும் மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டே ஆகாது. அடுத்ததாக இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தது பீஃப் சில்லி ஃப்ரை. இது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்ததுங்க. பட் அந்த டெண்டர்னஸ் வைஸ் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுனால கொஞ்சம் அந்தளவுக்கு பிடிக்கல. பட் மோசமாலாம் இல்லை, நல்லா தான் இருந்தது. அடுத்ததாக இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணியிருந்த ஐட்டம் வந்து ப்ரான் ட்ரை ஃப்ரை. இது டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த கருவேப்பிலையில் அதிகமாக போட்டு கொடுத்து அந்த பச்சை மிளகா அதிகமாக போட்டிருப்பாங்க. இது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. நல்லா அந்த அதாவது வந்து அந்த பொடி சாப்பிட்றவங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இந்த ஐட்டம். இந்த கொஞ்சம் பொடியாக கொடுத்துருப்பாங்க, எல்லாமே நல்லா இருந்தது. இதில் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, அதான் அந்த மீட்டோட ஸ்மெல் கொஞ்சம் இருக்கும். மேபி எங்களுக்கு அந்த ஸ்மெல் தெரிஞ்சதான்னு தெரியல. பட் ரொம்ப அந்த ஸ்மெல் இல்லை, பட் நல்லா தான் இருந்தது. சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது, சாப்பிட முடியாத அளவுக்குலாம் இல்லை. அப்புறம் ஃபைனலாக இவங்ககிட்ட ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு வாட்டர் மெலனும் மின்ட் லைமும் வாங்கிட்டேங்க. இது சூப்பராக இருந்தது. இவங்ககிட்ட நீங்கள் மறக்காமல் வந்தீங்கன்னா ட்ரை பண்ண வேண்டிய ஐட்டம் பீஃப் மசாலா ப்ளஸ் அந்த பரோட்டாவும் அது கொடுக்குற அந்த கிரேவியும், இது 3 காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பில்லும் ரீசனபிளாக தான் வந்ததுங்க. கோயம்புத்தூர் டு கேரளா பைபாஸ், அதில் வந்து கஞ்சிக்கோடுங்கிற ஏரியாவில் இந்த ஹோட்டல் இருக்குங்க. பைபாஸ் ரோட்லேயே பக்கத்துலேயே இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ஹோட்டல் மோஸ்ட்டாக கொஞ்சம் சம்டைம்ஸ்லாம் வந்து பீக்காக தான் இருக்கும், கூட்டமாக இருக்குங்க. நீங்கள் எப்படிங்கிற அடிக்குவேட் ஆகி வந்துக்குங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல ருசியாக சாப்பிட்றதுக்கு எல்லா ஐட்டமும் இருக்குங்க, நல்லாவும் இருக்குது. ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்குது. பெட்டரான சர்வீஸ் இருக்குது.
கஞ்சிக்கோடு சைடு வந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.